ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் நிதிஸ் vlog. இன்றைக்கி நம்ம குதிரைவாலி அரிசியில் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 1 கப் குதிரைவாலி அரிசி, அரை கொடை மிளகாய் பொடியாக நறுக்குனது, ஒரு மீடியம் சைஸ் கேரட் பொடியாக நறுக்குனது, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சது, 6 to 7 பீன்ஸ் பொடியாக நறுக்குனது, 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். 1 கப் குதிரைவாலி அரிசியை 3 வாட்டி அலசி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். 1 கப் குதிரைவாலி அரிசிக்கு 2.25 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடி மீடியம் சிம்மில் வச்சுருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும்போது விசில் போட்டுட்டு லோ சிம்மில் வச்சுக்கலாம். கரெக்டாக 5 மினிட்ஸ் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னே ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா குதிரைவாலி அரிசி கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், கொடமிளகாய் எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வணக்கிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் எதுவோ அது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டா சாப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் வணக்கிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தூளெல்லாம் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வணக்கிக்கலாம். மசாலா கருகிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து வணக்கிக்கோங்க. மசாலாவில் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க குதிரைவாலி அரிசியோட வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம எண்ணெயில் வணக்கி வச்ச மசாலாவையும் காய்கறிகளையும் சேர்த்து நல்லா உருண்டையாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கிண்ணத்தில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக கலக்கி வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங்கை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. பிரிட்டானியா மில்க் ரஸ்கை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி கலந்து அதையும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை உருண்டை பிடிச்சி நல்லா கட்லெட் பதத்துக்கு தட்டி கார்ன்ஃப்ளவர் மாவில் டப் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்க ரஸ்கில் கோட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டீஸ் எல்லாம் எண்ணெயில் போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியான குதிரைவாலி ரைஸ் கட்லெட் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.